உலகமெங்கும் வாழும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கர். அது என்னன்னா ஊரும் பேரும் டெய்லி 9:30 மணிக்கு வந்துடுறீங்க, என்ன விஷயம் அது அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஊர் இருக்கும், பேர் இருக்கும். ஆனால் அந்த பேருக்கான காரணம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. ஒரு நாளைக்கு 2 ஊருக்கு போகிறோம், 2 ஊரோட பேர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பசங்களா ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே. அது என்ன தலையை சொல்லின்னு இருக்க? தலையிலேருந்து கை எடு, பேனா எடு, பேப்பர் எடு, நான் சொல்கிறத எழுதிக்கோ. இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு போக போகிறோன்னா பூட்டுத்தாக்கு. என்னடா அது பூட்டுத்தாக்கு? போட்டுத்தாக்குன்னு தான் கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்ன பூட்டுத்தாக்கு அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லை? அதே யோசனை தான் எனக்கும் இருக்குது. வாங்க பூட்டுத்தாக்கு ஊருக்குள்ளே போய் மக்கள்கிட்டே நம்ம கேட்போம். கமான். அண்ணா வணக்கண்ணே, உங்கள் பேர் என்ன? அருணகிரி. நீங்கள்? சிவகுமார். காசிநாதன். சிவாஜி. கோவிந்தசாமி. சண்முகம். தேவராஜ். ராஜா. என்ன பண்ணுறீங்கண்ணா? டிரைவராக இருக்கேன். நீங்கள்? கடை வச்சுக்கிறோம். என்ன கடைண்ணா? மளிகை. மளிகை. நீங்கள்? மொபைல் ஷாப். மொபைல் ஷாப். லாரி. நீங்கள்? சிமெண்ட் கடை வச்சு. நீங்கள்? விவசாயம். மளிகை கடை. ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி, ஐஎஸ்ஐ போலீஸ் அதிகாரி. ஓ, காவல்துறை. 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 சரி, எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணீங்க சார்? 35 வருஷம். 35 வருஷம். நீங்கள் பண்ண சர்வீஸ்லேயே மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? மறக்க முடியாத சமயம் எத்தனை நடந்து, ஆனால் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை, மறந்துட்டீங்க. மறந்துட்டேன். சரி, நீங்கள் எத்தனை திருடனை பிடிச்சிருப்பீங்க? எத்தனை திருடனை பிடிச்சிருப்பீங்க? திருடன் கணக்கு வைக்க முடியாது. கணக்கு வைக்க முடியாது. நீங்கள் யாரையாவது மன்னிச்சு விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி திருடனை பிடிச்சி அந்த மாதிரி பிடிச்சது ரிவார்டு வாங்கினது மட்டும் ஞாபகம் வருது. ஞாபகம் வருது. 127 ரிவார்டு வாங்கியிருக்கிறான். 127 ரிவார்டு வாங்கியிருக்கிறேன். சூப்பர் சார். யாரையாவது மன்னிச்சு விட்டுருக்கீங்களா? எத்தனையோ. ஆமாம். நான் ஒரு அளவு 18 வருஷம் நான் டிரைவராக இருந்து அவரு எஸ்பி சூப்பரண்ட்டு, டிஎஸ்பி, திருவண்ணாமலை, இவங்களாம் இந்த இடத்துக்கெல்லாம் நான் அதிகாரிங்கிட்ட நான் ஓட்டுநராக இருந்திருக்கிறேன். அந்த அளவில் எனக்கு நல்ல பேர் புகழ் உண்டு. சூப்பர்ண்ணே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஏரியாவில்? சிமெண்ட் கடை வச்சுருக்கீங்க. கல்யாணம் ஆச்சுங்களா? இன்னும் இல்லை. உங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். சரி, எந்த மாதிரி பொண்ணு இருந்தால் ஓகே உங்களுக்கு? பொண்ணு நான் படித்த பொண்ணாக இருந்தால். படித்த பொண்ணாக இருந்தால் ஓகே. வீட்டில் அப்பா அம்மா பார்க்குறாங்களா, உங்களே பார்க்க சொல்லிட்டாங்க? அப்பா அம்மா பார்க்குறாங்க. சரி, மொபைல் ஷாப்பில் எத்தனை வருஷமாக மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்களா? 7 வருஷமா. நல்லா போயிட்டுருக்கா? நல்லா போயிட்டு. ரீசார்ஜ் டாப்அப்லாம் பண்ணுவீங்களா? யாருன்னா அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கீங்களா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு? கரெக்டாக காசு வந்துடுதா? அந்த மாதிரி ஆள் தானே கொடுப்போம். அப்போ எனக்கும் கொடுங்களேன். வாங்க கடையில் வாங்க, நடுத்தரில் கொடுக்க முடியாது. பக்கத்தில் தானே? சரிண்ணே. ஆனால் இந்த ஊருக்கு பூட்டுத்தாக்குன்ற பேர் ஏன்னா வந்திருக்கோம்? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே மாட்டு வண்டியெல்லாம் வந்து இங்கே வந்து பிளாக் இது மாடு வந்து இலைப்பாரி கட்டிட்டு போவாங்க. அதனால் பூட்டாக்கு. ஓ, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? எதுக்காக பூட்டுத்தாக்கு? நான் இப்போ தான் வந்தேன் இந்த ஊருக்கு. இப்போ தான் வந்தீங்களா? வீட்டிலேருந்து வரீங்களா இப்போ? ஆமாம். இல்லை, இப்போ வீட்டிலேருந்து வரீங்களா? இந்த ஊருக்கே புதுசாக வந்தீங்க? புதுசாக வந்திருக்கோம். ஓ சரி. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு இந்த பூட்டுத்தாக்குன்னு பேர் வந்து? மாடு காட்டுறதுனால தான். மாடுலாம் வந்து ஓட்டி மாடு வந்து இங்கே வந்து மாடு தெரிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதனால பூட்டுத்தெல்லாம் தெரிப்பாங்க. உங்களுக்கு தெரியுமாண்ணா? மாடை வந்து இங்கே வந்து கட்டுவாங்களா? மாடு வந்து இங்கே பூட்டுவாங்க. போய் சந்தை இருக்குங்க பள்ளிக்கொண்டா பக்கத்தில். அங்கே வந்து மாடு வாங்கிட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து பூட்டு இலைப்பாரும். அப்போ நடந்து வர இதுதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம். பூட்டுற இடம் வந்து இது பூட்டி வைக்கிறாங்க. ஆமாம், அதனால வந்து பூட்டுத்தாக்குன்னு பேர். அதனால பூட்டுத்தாக்கு. வேற எதுனா இங்கே பூட்டு வியாபாரம்லாம் எதுவும் பண்ணல? அப்படி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாடு கட்டுறது தான் போக்குவரத்து. ஆதி காலத்தில் வைச்ச பயிர் பூட்டுத்தாக்குன்னு. அதனால் இது பூட்டுத்தாக்கம் இருந்தது. நடந்து போகிற பாதைகளில் மாடுகள்லாம் கட்டி நிற்க வச்சு அது தண்ணி குடிக்க வச்சு தீனி போட்டு வச்சு அனுப்புவாங்க. அவ்வளோதான் பூட்டுத்தாக்குன்றது. இப்போ மாடுகள்லாம் இங்கே இது பண்ணுறாங்க. சில நேரத்தில் வருது, சில நேரத்தில் போகுது. இந்த ஊரில் ஃபேமஸானது என்னது? எப்படி? இந்த ஊரில் ஃபேமஸான கோயில்கள் இருக்கா? கோயில் இருக்குது, நிறைய கோயில் இருக்கா? அப்புறம் 4-5 கோயில் இருக்குது. வேற சிவன் கோயில் இருக்குது, கிராம தேவதை அமதி அம்மன் கோயில் இருக்குது, கங்கை அம்மன் கோயில் இருக்குது, திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது, அதோட ஈஸ்வரன் கோயில் இருக்குது. எல்லா கோயிலும் அதெல்லாம் இருக்குது.
பக்கத்துலேயே ரத்தனகிரி இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. அந்த வகையில் எல்லா வகையும் உண்டுங்க. அது நிறைய கோயில்கள் வந்து இங்கே நிறைய இல்லை, அந்த வகையில் கோயில் சமாதி நிறைய உண்டு. ஆமாம், மேற்கொண்டு என்ன. சரி சரி சரி, ஓகே. இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இந்த ஊரை பற்றி நம்ம கேட்போம் வாங்க. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. அண்ணா உங்கள் பேர் என்ன? பாலுங்க. என்ன பண்ணுறீங்க? கம்பெனியில் வேலை செய்யணும், ஷூ கம்பெனியில். நீங்கள்? ரஜினி. ரவி. எலக்ட்ரிஷியன் பார்ஸ். பாஸ்கரன். பாப்பா உங்கள் பேர் என்ன? பைவா? ஜீவா. ஆ? ஜீவா. ஜீவா. பசுபதி. அம்மா உங்கள் பேர்? என் பேர் புஷ்பா. ஜெய் கணேஷ் சார். என் பேர் முன்சாமி. பாபு. தயாளன். என்ன பண்ணுறீங்கண்ணா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறேன். நீங்கள்? கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அண்ணா எத்தனை வருஷமா இது வாசிக்கிறீங்க? நான் ஒரு 30-40 வருஷமாக வாசிக்கிறேன். 40 வருஷமா. நிறைய கோயில் ஃபங்க்ஷன்லாம் போவீங்கல்ல? நிறைய எனக்கு கொஞ்சம் வாசி காட்ட முடியுமா? வாசிங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, கை தட்டலாமே. இப்போ நீங்கள் அதை அடிக்கும்போது யாரையாவது நினச்சி கோவமாக அடிப்பீங்களா இல்லை சாதாரணமாக அடிப்பீங்களா? நினச்சின்னு தான் அடிப்பேன். சாமி மேல சாமி பாட்டு தான் பாடி அடிப்பாரு. ஓகே. அவரு உங்களோட எங்க வீட்டுக்காரர் தனியாக தான் போவாரா இல்லை குரூப் வச்சுருக்காங்க? 4 பேர் 5 பேர் கூட்டிட்டு போவார். 4 பேர் 5 பேர் கூட்டு போய் அடிப்பாரு. அடிப்பாரா? காது குத்துற வேலை கோயில பம்பாடி பாருங்க. காது குத்துற வேலை செய்வாங்க. மாரியம்மன் திருவிழா, கங்கம்மா திருவிழா, கிராம தேவிக்கு எல்லாத்துக்கும் போவார். சரி, ஓகே ஓகே. அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? பூக்கடை வச்சிருக்கு. நீங்க என்ன? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் பண்றீங்க. அண்ணா இப்போ இந்த ஊருக்கு எதுக்கு பூட்டு தாக்குன்னு பேர் வந்துச்சு? முதல்ல போட்டு தாக்குன்னு இருந்திருக்கோம், இப்போ 4 இதில் மாற்றி மாற்றி அது போட்டு தாக்க பேசி போட்டு தாக்குன்னு சொல்லுவோம். முதல்ல போட்டு தாக்குன்னு தான் இருந்திருக்கோம், 4 இடத்துல அது பேசி பேசி பூட்டு தாக்குன்னு மாற்றி கேட்டுறாங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, எதுக்கு பூட்டு தாக்குன்னு பேர் வந்துச்சு? மாடு வந்து மாட்டு வண்டியை ஓட்டின்னு வருவாங்களாங்க. சரிம்மா. அதனால மாடு வந்து அந்த பூட்டு தரைக்கிறதுனால பூட்டு தாக்குன்னு வச்சாங்கன்னு பெரிய சொன்னது. ஓ, மாடுகள் வந்து இங்க வரும். மாட்டு வண்டி ஓட்டின்னு வருவாங்க. வாழை மரங்கள்லாம் வெட்டாங்களே, வாழைத்தார் எடுத்துன்னு வந்து. சரிம்மா. மாட்டு வண்டியில ஓட்டின்னு வருவாங்க ஆற்காடு வேலூர் போறதுக்கு. சரிம்மா. அப்போ பூட்டு தரிச்சிட்டு டீ சாப்பிடுவாங்களாம். ஓ, அதனால பூட்டாக்கு. மாடுகள்லாம் இங்கே ஓட்டிட்டு வந்து அதை பூட்டிட்டு மாட்டை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு டீ சாப்பிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஆற்காடு வேலூர் போயிடுவாங்க ஓட்டிக்கின்னு. அதுதான் பூட்டு தாக்கு. அதனால தான். அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுதானா? சொல்கிறாங்களா? அதேதான். அதேதான். நீங்கள்? நீங்கள் மாட்டு வண்டி வந்து லோடு ஏற்றின்னு வருவாங்க இல்லையா? அப்போ லோடு ஏற்றின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து மாட்டுங்களெல்லாம் அங்கே அந்த வண்டியை வந்து பூட்டு தரிச்சிட்டு நிறுத்திட்டு டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த பூட்டை இங்கே வந்து அந்த பூட்டை எடுக்கிறதுனால அது பூட்டு தாக்குன்னு பேர் வச்சிட்டாங்க. பூட்டு போட்டு பூட்டு ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாட்டுடைய பூட்டு கயிறு இருக்குது இல்லைங்களா? ஆமாம்மா. பிரித்து விட்டுறதுனால பூட்டு தாக்குன்னு பேர் வச்சு அந்த மாடுடைய கழுத்தில் இருக்க அந்த பூட்டு அந்த லாக்கை வந்து இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அதான சொல்லுவீங்க? ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இது அந்த காலத்துலேருந்து வேலூர்லேருந்து ஆற்காடு சென்ட்ரு பிளேஸுங்க இது. அப்படி இருக்கும்போது மாட்டு வண்டிங்கெலாம் வியாபார ரீதியாக அந்த வழியில் வரும்போது மாட்டு வண்டிங்களை இங்கே இலைப்பாறதுக்கோசரம் நிற்க வச்சு தாழ்த்து விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மாட்டு பூட்டின்னு போகிறதுனால தான் அந்த இவருக்கு பூட்டு தாக்குன்னு வந்தது. கேட்டாச்சு. பூட்டு தாக்கு அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்ற விளக்கத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னாங்க. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சி இருக்கே, அதை பார்த்தா தான் பூட்டு தாக்கா இல்லை போட்டு தாக்கா எதுக்கு அதை பேர் வந்ததுன்ற காரணம் நமக்கு புரியும். பார்த்துருவோம். பூட்டுத்தாக்கு என்று இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? வட ஆற்காட்டு பகுதி வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு ஊராட்சி பகுதியே பூட்டுத்தாக்கு என்னும் இவ்வூராகும். இனி இவ்வூருக்கு பூட்டுத்தாக்கு என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம்.
மரங்களும் செடி கொடிகளும் செழித்தோங்கி வளரும் சோலையை பொழில் என்னும் அழகிய சொல்லால் குறித்தனர் முன்னோர்கள். ஆலமரங்கள் செறிந்து அழகிய சோலையாக விளங்கிய ஓர் இடத்தை திருவாலம்பொழில் என்று தேவாரம் பாடிற்று. ஆலம்பொழிலில் அமர்ந்த பெருமானை திருஞான சம்பந்தர் தெள்ளிய பாமாலை அணிவித்து போற்றியுள்ளார். இதனை அடுத்து சோலைகளை குறிக்கும் தண்டலை, தோப்பு, சுரம், வனம், ஆரண்யம் போன்ற சொற்களை கொண்டும் தமிழகத்தில் எண்ணற்ற ஊர்கள் உருவாகின. அவற்றுள் ஒன்றுதான் பூட்டுத்தாக்கு என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் காடுகள் அடர்ந்த முல்லை நில பகுதியாக இருந்ததன் காரணமாக ஆடு மாடுகள் கூட்டம் கூட்டமாக மேய்ந்துள்ளன. மேலும் மரஞ்செடி கொடிகள் மற்றும் பூக்கள் அடர்ந்த பகுதி ஆதலால் பூக்கள் தோப்பு என்றே அழைக்கப் பெற்றுள்ளது. பூக்கள் தோப்பு என்னும் பெயர் பிற்காலத்தில் பூட்டுத்தோப்பு என்று மருவி அப்பகுதி மக்களின் பேச்சு நடையில் மேலும் தெரிந்து தற்பொழுது பூட்டுத்தாக்கு என்று வழங்கப் பெற்று வருவதாக கூறுகின்றனர். பார்த்தாச்சு, பூட்டுத்தாக்குன்ற பேர் ஏன் வந்ததுன்னு நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த ஊருக்கு போகிறோம். அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக் 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 பிரேக். ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட 2வது ஊருக்கு போகிறேங்க. 2வது ஊர் எந்த ஊர் தெரியுமா? ரத்னகிரி. ஆஹா, பேரே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரத்னகிரி சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த ரத்னகிரி மலை மேலே ஒரு அற்புதமான ஒரு முருகன் கோயிலுங்க. பார்க்கும்போதே ஒரு பரவசமாக இருக்குங்க. அந்த கோயிலில் சச்சிதானந்தம் சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள் இருக்கார். அவர் என்னமா ஒரு பழுத்த பழம் மாதிரி இருக்கார். அவர் பார்த்தாலே ஒரு பிரகாசமான ஒரு கண்கள், அவரை பார்த்தாலே உடம்புல ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. அருமையான கோவிலுங்க. அது மட்டும் இல்லை, அந்த கோயிலுக்கு வர மக்கள்லாம் ரொம்ப பக்தி வாய்ந்து இருக்காங்க. ரொம்ப பயபக்தியோடு வந்து சாமி கொண்டு போகிறாங்க. அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட ரத்னகிரின்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு நம்ம போய் கேட்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? யூசுப். நீங்கள்? சபாபதி. சலீம். கே வெங்கடாச்சலம். பாண்டியன். சுஹேல்ண்ணா. மணி. கார்த்திக். ரமேஷ். மனோகரன். பாபு. பாண்டிக்குமார். என்ன பண்ணுறீங்க மணி? நான் பெயிண்ட் வேலை சார். நீங்கள் என்ன? வீடு வேலை. நீங்கள் என்ன? விவசாயம். நீங்கள்? கோயில் சார். நீங்கள்? மேஸ்திரி. நான் டாடா சப்ளை பண்ணேன். மேஸ்திரி. பந்தல் வேலை சார். சார் நான் கோயில் தவுள் வாசிக்கிறேன். தொழில் வாசிக்கிறீங்க? எத்தனை வருஷமாக வாசிக்கிறீங்க? 8 வருஷமாக வாசிக்கிறேன். 8 வருஷமா? கோயில் இந்த கோயிலேவா? ஓ, வேறு கோயிலெலாம் போக மாட்டீங்க, இந்த கோயில் மட்டும்தான்? ஓகே. டெய்லி காலையில் 6:30 மணிக்கு, 10:30 மணிக்கு, 5:30 மணிக்கு, சாயந்தரம் 5:30 மணிக்கு. ஆனால் டெய்லி வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து வாசிக்கணும் அபிஷேகத்துக்கு. ஓகே. நீங்கள்? கோயிலில் மேலே வாசிக்கிறேன். நாதஸ்வரம் வாசிக்கிறோம். நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்டெப். எத்தனை வருஷமா நீங்கள் உள்ள ஒன்றா தான் வாசிக்கிறோம். ஓகே ஓகே. நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் போக மாட்டீங்க? கல்யாணத்துலாம் கூட போகலாம். இங்கே கல்யாணம், இங்கே மேரேஜ். நம்ம சாமி ஏற்பாடு பண்ண கோயில். ஓஹோ, ஓகே. நீங்கள்? கம்பனில் வேலை சார். கம்பன் வேலை. சரி சரி. இந்த ஊருக்கு எதுக்கு ரத்னகிரின்னு பேர் வந்திருக்கு, காரணம் தெரியுமாண்ணா? பாலமுருகன் திருக்கோயிலும் இருந்ததுக்கு எல்லா பக்தர்களும் வருவாங்க, முருகனை தரிசனம் பண்ணுவாங்க. ஆடிக்கிறதுக்கு ஒரு பெரிய விழா, ஆடிக்கிறதுக்கு அன்றைக்கி பெரிய விழா பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மேலே கச்சேரி, பாட்டு கச்சேரி, இதில் ரொம்ப ஜனங்க ரொம்ப காவடி எடுத்துகிட்டு நிறைய வருவாங்க. நல்லா ஃபேமஸாக பண்ணுவாங்க. முடி காணிக்கை, அர்ச்சனை டிக்கெட்டு, ஜனம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அன்றைக்கி அந்த ஒரு 2 நாளைக்கு. ஆனால் இப்போ காவடியில் எடுக்கிறாங்க, வேல் குத்துறாங்கல்ல? ஆமாம். அப்போ வேல் குத்தும்போது அந்த இவ்வளோ பெருசாக ஆமாம், அது வேண்டிய கடல். வேண்டிய கடன் அது பிரார்த்தனை. அது குத்தும்போது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. முருகர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கடவுளில் குத்தும் போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் தெரியாது, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஆமாம், கடவுள் சக்தி இல்லை. ஆமாம், அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன். அந்த முதுகுல எல்லாம் ஒரு மாதிரி போட்டு தொங்கிட்டு போவாங்க. ஆமாம், அதுதான் வந்து முருகன் சக்தி. அது அவர் அருள், முருகன் அருள். அந்த ஆடி கிருத்திகைக்கு நிறைய பேர். ஆமாம் ஆமாம், நிறைய பேர். நீங்கள் அந்த மாதிரி குத்திருக்கீங்களா? நான் குத்துறது. நீங்கள் குத்துறது இல்லை. வெளியில் இருக்கிறவங்க வந்து குத்தி அதெல்லாம் செய்கிறாங்க.
வேற எதுனா காரணம் இருக்கா இந்த ஊருக்கு ரத்னகிரி அப்படி? ரத்னகிரின்னு வேறு இதில் இருந்தால் கோயில் ஃபேமஸ்ன்றதுனால அது வந்து பேர் வந்து பிரபலமாகிடுச்சு. கோயில்னால தான் ரத்னகிரின்ட்டு கோயில் அமைஞ்சது. அதனால வந்து அப்படியே சுற்று ஓட்டத்துக்கு ரத்னகிரி அப்படின்ட்டு ஒரு ரத்னகிரி சாமிகள்னு சொல்லுவாங்க. அவரு இங்கே தான் இருக்காரு இல்லையா? அவர் பார்க்க நிறைய பேர் வருவாங்களா? வராங்க. ஓகே. இந்த ஊரில் வேற என்ன ஃபேமஸுங்க? வேற எதுவும் இல்லை, இதுதான் ரத்னகிரின்றது, இதுதான் கோயில் தான் ஃபேமஸ். இதுதான். வேற எதுனா காரணம் இருக்கா? வேற ஒன்றும் இல்லை. அவர் அருள் வாக்கு சொல்லுவார், சீட்டில் எழுதி தருவார். பக்தர்கள் வந்து கோரிக்கை எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய கஷ்டம்னா இவ்வளோ நாளில் தீரும்னா அது மாதிரி எழுதி தருவார். அது நிறைவேறினா அவங்க வந்து அந்த காணிக்கையை செலுத்துவாங்க. அது எப்பெல்லாம் என்னென்ன அபிஷேக டைமில் டெய்லியே சொல்லுவார். டெய்லி சொல்லுவார், எழுதி தருவார். பேச மாட்டார், சீட்டில் எழுதி தருவார். அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு 70க்கு மேலே ஆகுது. 70க்கு மேலே ஆகுது. அவர் எல்லார்ட்டையும் சாதாரணமாக பேசுவாரா? யார்கிட்டையும் பேசவே மாட்டார். ஒன்லி எழுது. அவர் மேஞ்சான பெற்றது 46 வருஷம் அவர் வந்து கோயில், இந்த கோயிலுக்கு வந்து மாதம் 20ஆம் தேதி அவருக்கு 68 மார்ச் 20 சாமி மேஞ்சான பெற்ற நாள். இப்போ மார்ச் 20 வந்தாக்க ஆண்டு விழா அவருக்கு. ஆண்டு விழா பண்ணுவாங்க, விசேஷமாக பண்ணுவாங்க. உங்கள் பேர் என்ன? சிந்து. என்ன பண்ணுறீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், தேர்ட் இயர். ஓகே. நல்லா படிப்பீங்களா? படிப்பேன். வெரி குட்டா. ஓகே. உங்கள் பேர் என்னம்மா? கௌதமி. நீங்கள்? ஸ்வாதி. உங்கள் பேர் என்ன? பரத். நீங்கள்? ப்ருவந்த். ஸ்ரீதரன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தாங்க? மம்மி. மம்மியா இல்லை மம்மியா? மம்மி தான். ஓகே. டேடி பிடிக்குமா மம்மி பிடிக்குமா? மம்மி. டேடி பிடிக்காதப்பா? டேடி இருக்காருங்க, பின்னால் இருக்காரு. பின்னால் இருக்காரு. நீ எதுனா கேட்டால் இனிமேல் வாங்கி கொடுக்க மாட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபு. நீங்கள்? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பியூ. ஃபர்ஸ்ட் பியூ. நீங்கள் சார்? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் சார்? பெங்களூரில் சாஃப்ட்வேர். இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? எங்கள் கல்யாணத்துக்காக வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு? ஏங்க உங்களுக்கு பையன் இருக்கா? கல்யாணத்துக்கு வந்துருக்கீங்க? வேற ஒருத்தர் கல்யாணத்துக்கு. சரிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நந்தினி ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள்? அருணா. என்ன படிக்கிறீங்க? 11th standard. 11. நீங்கள்? கிருத்திகா 8th standard. பாரதி. இந்து. வேணி. குணசேகரன். சரிங்க. இந்த ஊருக்கு ரத்னகிரின்ற பேர் ஏன் வந்திருக்கும் தெரியுமா? இவங்க சொல்லுவாங்க. ரத்னகிரிங்கிற சாமியார் ஃபேமஸ். அவர் ரொம்ப பக்தியா இருந்ததுனால ரத்னகிரிக்கு பேர் வந்தது. அவர் ரொம்ப அவரும் பக்தியா இருந்ததுனால தான் அவர் வந்து இது ரொம்ப நாள் பாழடைஞ்சு இருந்தது. அது உற்பத்தி பண்ணதே ரத்னகிரி சாமியார் தான். ஓகே. நீங்க? அதுதானே இதுதான். கோவில் சாமி இருக்கிறனால அந்த சாமி இருக்கிறதுனால. நீங்க? இந்த சாமினால தான் இந்த ஊர் சாமியால. நீங்க? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. நீங்க? சாமி ஃபேமஸ், அது எல்லாமே இதுதான். நீங்க? இந்த கோவில் இருக்கிறதுனால ரத்னகிரி கோவில். நீங்க? கன்னடா. சரி. ஆக இங்கே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ரத்னகிரி அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்னா கோயில் இருக்கிறதுனால தான் ரத்னகிரி அப்படின்னு வந்ததுன்றாங்க. இவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போவோம். வாங்க. உங்கள் பேர்? விஜய். விஜய். மருதாச்சலம். ராதா. பாப்பா பேர் என்ன? யாழினி. யாழினியா? மொட்டை யார் அடித்தது? மொட்டை மொழன்னு இருக்கு. உங்கள் பேர் என்ன? செலியன். இளஞ்செழியன். என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். அம்மா நீங்கள்? உங்கள் பேர்? மஞ்சு. நீங்கள்? வேந்தன். சதீஷ்குமார். என்ன படிக்கிறீங்க? நீங்கள்? ரியாஸ். ராகேஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? சென்ட்ரிங் ஒர்க் சார். சென்ட்ரிங் வேலை பண்ணுறீங்க. இந்த ஊருக்கு ரத்னகிரின்னு பேர் ஏன் வந்திருக்கும்? மலையே வந்து ரத்தினம் போல் இருக்கிறதுனால ரத்னகிரி அப்படிங்கிறதுனால ரத்னகிரின்னு வந்துருக்குல. இங்கே கோயில் இருக்கிறது, முருகன் கோயில், பாலமுருகன் கோயில். முருகன் கோயில் இருக்கிறதுனால ரத்னகிரின்னு வந்து. அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிதான். ரொம்ப சமத்தா சைலண்டாக இருப்பானா? இல்லை ரொம்ப வாழ்தாங்க. என்ன மாதிரி ரொம்ப சைலண்ட். நீங்கள் சொல்லுங்கள், ரத்னகிரின்ற பேர் ஏன் வந்திருக்கும்? கிரீனா மலை. கிரின்னா மலை. மலையில் ரத்னம் இருக்கிறதுனால ரத்னகிரி மலை அப்படி சொல்லுவாங்க. அடடா. கிரின்னா மலை, அந்த மலையில் வந்து ரத்னம் இருக்கிறதுனால ரத்னகிரி அப்படின்னு பேர் வந்துருக்கோன்றீங்க. சரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்தாங்க. அவங்க ஒருத்தவங்க பேர் கிரி, இன்னொருவங்க பேர் ரத்னம். அதனால ரத்னகிரின்னு பேர் வந்து. என்ன ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்துருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு பேர் என்னது? ரத்னம். இன்னொரு ஃப்ரெண்டு பேர் கிரி. ரத்னம் கிரி 2 பேரும் வாழ்ந்ததுனால இந்த ஊருக்கு பேர் ரத்னகிரி அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ் தெரியாது. இங்கிலீஷ். ஓகே, நான் எஸ்கேப் ஆகிறேன். கேட்டாச்சு.
ரத்னகிரி மக்களும் ரத்தின சுருக்கமாக அழகாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னாங்க. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற விளக்கத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்துருவோமா? ரத்னகிரி என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? வேலூர் மாவட்டத்தில் கண்ணை கவரும் ஊர்களுள் ஒன்றாக விளங்குகின்றது இவ்வூர். இனி இவ்வூருக்கு ரத்னகிரி என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். முருகப்பெருமானுக்காக இந்த ரத்னகிரி கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. புராதன கோவிலான இது வேலூரில் ஒரு மலை உச்சியில் அமைந்துள்ளது. பாலமுருகன் அடிமைகள் என்னும் பெயரால் எழுப்பப்பட்ட இந்த கோவில் ஸ்தலத்தில் ஒரு மருத்துவமனை மற்றும் பள்ளி ஆகியவையும் இயங்கி வருகின்றன. இக்கோவிலின் ஆன்மீக சக்தியானது 3 ஆதாரங்களில் இருந்து ஒளிர்வதாக உள்ளூர் நம்பிக்கைகள் கூறுகின்றன. அதாவது முருகப்பெருமானது அருள் முதலாவதாகவும், குருசுவாமி பாலமுருகன் அடிமை அவர்களது அருள் 2ஆவதாகவும், முருக பக்தர்களின் பக்தி வலிமை 3ஆவதாகவும் இந்த தலத்தில் மையம் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இக்கோவிலுக்கு முருகனை தரிசிக்க விஜயம் செய்கின்றனர். காலை 6 முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு விஜயம் செய்யலாம். இவ்வாறு இக்கோவில் மலை உச்சியில் அமைந்திருப்பதால் கிரி என்ற அடைமொழி பெயரை பெற்று இறைவனின் பெயரான ரத்தினம் என்ற சிறப்பு சொல்லும் இணைந்து இவ்வூர் ரத்னகிரி என்று அழைக்கப்பெறுகின்றது. பார்த்தாச்சு, ரத்னகிரி அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்ற விளக்கத்தை நாம் தெரிஞ்சாச்சு. பசங்களா நீங்களும் நோட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நாளைக்கு 2 ஊருக்கு போக போகிறோம். 2 ஊர் பேர் காரணத்தையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பசங்களா கரெக்டான நேரத்துக்கு வந்துடணும். கரெக்டாக? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். வணக்கம். கலசப்பாக்கம்ன்ற பேர் ஏன் வந்து? கலசப்பாக்கம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வச்ச பேர். அது எனக்கு தெரியும்ண்ணே. அந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்னண்ணே? அதை நீங்களே சொல்லுங்கள். கண்கள் என்றும் உன்னை தேடும், கவிதை பாட தோன்றும், கன்னி பொன்னேவா மாசை முத்தம் ஒன்று தாமா. கிரிவலம் சுத்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க சுத்தாத மாதிரியே தெரியுது. சுத்தி இருந்தா அது குறைஞ்சிருக்கு மேடம்.